மிக்க பேரணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஷியா தலைமை காசி அவர்களே, வருகை தந்து உணர்வுகளை நம்மோடு பகிர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களே, திராவிட விடுதலை கழகத்துடைய தலைவர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு மற்றும் தம்பி ஷானவாஸ் எம்எல்ஏ உள்ளிட்ட நண்பர்களே, இந்த பேரணியை தொடக்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய தமிழக முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவர் கருணாஸ் அவர்களே, கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் தனியரசு அவர்களே, இந்திய தேசிய லீக்குடைய தலைவர் கோனிகா பஷீர் அவர்களே, முஸ்லிம் கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் மன்சூர் காசிஃபி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய உணர்வாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாமெல்லாம் பசியோடும் பட்டினியோடும் இந்த வெயிலிலே கூடியிருக்கின்றோம். நாமெல்லாம் மிகவும் நேசித்த அன்பு தலைவர் காமெனி அவர்கள் இன்று விடியற்காலம் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேட்ட பிறகு உறங்குவதற்கு மனமரவில்லை, சகர் வைப்பதற்கு மனமரவில்லை. காலையில் தலைமை ஷியா காசி அவர்களை தொடர்பு கொண்டவுடன் நான் உடனடியாக கோனிகா பஷீரனை தொடர்பு கொண்டு அண்ணன் திருமாவளவன் பேசுங்கள், நானும் பேசுகிறேன், மற்ற தலைவர்களையும் ஒருங்கிணைப்போம் என்று சொல்லி 3 மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கண்டு கேட்டிய தூரம் வரை திரளான மக்கள் எழுச்சியை காட்டியிருக்கின்றோம். மோடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் அமெரிக்க இஸ்ரேல் பயங்கரவாதத்துக்கு எதிராக அணிதிரண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய உளவுத்துறை தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த அணி எழுச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி சனவா சொன்னார், கள்ள மௌனம் கலைக்கப்பட வேண்டும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு என்பது 40 ஆண்டுகள் தான், ஆனால் 600 ஆண்டுகால உறவு என்பது இந்தியாவுக்கும் ஈரானுக்குமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஐக்கிய நாட்டு சபையில் எப்போது நெருக்கடி வந்தாலும் சரி, அல்லது வர்த்தக தளங்களில் எப்போது நெருக்கடி வந்தாலும் சரி, இந்தியாவுக்கு துணை நின்ற தேசமாக ஈரான் நின்றது. ஆனால் இன்று ஈரானை இந்தியா பாராமுகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆரியமும் சியோனிசமும் கைகோர்த்து கொண்டு கொள்கை உறவோடு அமெரிக்காவுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். RSS அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கின்ற காரணத்தினாலே மோடி அவர்கள் ஈரான் விஷயத்திலே கள்ள மௌனத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்கிறோம், ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம், அமெரிக்காவுக்கு அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய உரிமை இருக்கிறது என்று சொன்னால், இங்கிலாந்துக்கு இருக்கிறது என்று சொன்னால், பிரான்சுக்கு இருக்கிறது என்று சொன்னால், ரஷ்யாவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், சீனாவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், திருட்டுத்தனமாக அணுகுண்டுகளை வைத்துக் கொள்வதற்கு இஸ்ரேலுக்கும் பெலாரஸுக்கும் வடகொரியாவுக்கும் அனுமதி இருக்கிறது என்று சொன்னால், ஏன் அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய உரிமை ஈரானுக்கு இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நாங்கள் வைக்கின்றோம். ஈரானுக்கு அந்த பெலிஸ்டிக் ஏவுகணை இருக்கின்ற காரணத்தினால்தான் குறைந்தபட்ச பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த உலகம் உணர்ந்திருக்கிறது. இன்றைய தினம் ராணுவத்துக்கும் சண்டையாக இருந்திருந்தால் அதை கூட வேண்டா விருப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு அதிபருடைய மாளிகையை பகர்த்து பேரன் பேத்திகளை கூட கொலை செய்திருக்கிறார்களே, ஒரு ஈவு இரக்கமற்ற சர்வாதிகாரியாக ட்ரம்ப் இருந்து கொண்டிருக்கிறார். போன மாதம் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவை வீடு புகுந்து கடத்தி சென்றிருக்கிறார்கள். கள்ளக்கடத்தலை செய்யக்கூடிய ஒரு அதிபராக ட்ரம்ப் இருக்கிறார். இன்று உலக அமைதிக்கு சவாலாக இருப்பவர் ட்ரம்ப் தான். இந்த ட்ரம்ப் இன்றைய படுகொலை நடத்தியிருக்கிறார். சதாம் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டார், கடாஃபி படுகொலை செய்யப்பட்டார். கடாஃபி யார்? ஈழ தமிழ் போராளி குழுக்களுக்கு திரிபோரியில ராணுவ பயிற்சி அளித்தவர் கடாஃபி. அந்த கடாஃபி வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டார். போன வாரம் கடாஃபியுடைய மகன் அதே வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த படுகொலையுடைய தொடர்ச்சியாக ஷேக் முவாராவில் தொடங்கி இப்பொழுது அந்த படுகொலையுடைய தொடர்ச்சியாக நம் கண் முன்னே காமெனி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் இந்த உலகம் எப்படி அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது? சோவியத் யூனியனுடைய பலகீனத்தை இன்று உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இடதுசாரி தோழர்கள் பலகீனப்பட்ட காரணத்தினாலே உலகத்துடைய சமநிலை குலைந்து அமெரிக்கா சட்டம் இப்பொழுது அரபு லீக்கை உடைக்கிறார்கள். சவுதியையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பிரித்து ஏமனை மையமாக வைத்து சண்டையை அமெரிக்கா தூண்டுகிறது. அமெரிக்காவுக்கு ஆயுத உற்பத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகில் போர் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உலகில் போர் நடந்து கொண்டிருந்தால்தான் அமெரிக்காவுடைய ஆயுத தொழிற்சாலைகளிலே உற்பத்திகள் பெருகும். அந்த உற்பத்தியின் மூலமாக அமெரிக்காவுடைய வணிகம் பெருகும் என்பதுதான் பெண்டகனுடைய ராணுவ சூழ்ச்சி திட்டம். அந்த திட்டத்துடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது ஈரான் பலியாகி இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஈராக் வேறு, ஈரான் வேறு. உலகில் அதிகமான விஞ்ஞானிகளை தந்த சமூகம் ஈரானிய மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது.
ஈரான் இப்பொழுதும் நான் ஈரானை கண்டு நான் ஏன் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த நிலையிலும் கூட சரணடைய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இன்று உலகில் ஈரானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு பிடல் காஸ்ட்ரோ இல்லையே என்று கருதி கொண்டிருந்தோம், ஒரு கடாபி இல்லையே என்று கருதி கொண்டிருந்தோம், ஒரு சதாம் இல்லையே என்று கருதி கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் காமினி அவர்கள் உலக மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, ஆசியா, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். அந்த நம்பிக்கை நட்சத்திரம் விழுந்திருக்கலாம். 1000 கொமேனிகள் இனி உருவாவார்கள் என்ற உறுதியோடு களம் காண்போம், வெற்றி காண்போம். தொடர்ந்து ஈரானுடைய இறையாண்மைக்கு ஆதரவாக ஜனநாயக வழியில் இருப்போம் என்று கூறி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கூட்டம், வானங்களை தாண்டியும் கூட்டம், ரமலானிலே இந்த வெயிலில் ஆண்களும் பெண்களும் தன்னெழுச்சியாக திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இந்தியாவுடைய பெருநகரங்களில் எல்லாம் இப்போது பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒன்றிய அரசு புரிந்து கொண்டு உடனடியாக ஈரான் அதிபர் காமேனி கொல்லப்பட்டதற்கு இந்தியாவிலே 3 நாள் துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐக்கிய நாட்டு சபையில் ரஷ்யாவோடு இணைந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பெருமதிப்பிற்குரிய ஷியா முஸ்லிம் தலைமை ஹாஜி அவர்களே, தமிழ்நாடு ஷியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த தலைவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தமது ஆதரவை நல்கி உங்களை வாழ்த்தி உரையாற்றியிருக்கிற அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இப்படி நடந்த கொடுமையை எண்ணி தொடக்கத்திலேயே எமது கண்டனத்தை பதிவு செய்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருந்த வேளையில்தான் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் என்கிற தகவல் கிடைத்தது. விழுப்புரம் செல்லுவதாக நான் திட்டமிட்டிருந்த வேளையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களோடு வந்து களத்தில் இருக்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கொடூரம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது. நம்முடைய அன்சாரி அவர்கள் சொன்னதை போல, ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதை போல, மல்லை சத்யா அவர்கள் குறிப்பிட்டதை போல, யாரெல்லாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தலை தாழாமல் நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் படுகொலை செய்து வருகிறது. சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் யுத்த வெறிக்கு பலியாக நேர்ந்தது. கடாபியை அப்படி பொதுமக்கள் முன்னிலையில் தெரு தெருவாக இழுத்து அடித்து படுகொலை செய்யும் கொடூரம் அரங்கேறியது. அண்மையிலே வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட கொடுமை அரங்கேறியது. பெரிய கொந்தளிப்பு உருவானது. நேபாளில் அண்மையிலே நடந்த ஜென்சி புரட்சியிலும் கூட இவர்களின் பாசிச கைகள் தான் நீண்டிருக்கின்றன என்று அறிய வந்திருக்கிறோம். ஏன் ஈழத்தில் நடந்த படுகொலையிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தலையீடு உண்டு. இப்படி உலக நாடுகளுக்கெல்லாம் நானே தாதா என்கிற மனோநிலையில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இப்போது அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்டு டிரம்ப் ஒரு யுத்த வெறி பிடித்த மனநோயாளி. ஒரு மனநோயாளியின் கையில் அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளே சிக்கிக் கொண்டன என்கிற வேதனை தான் இப்போது நமக்கு விஞ்சுகிறது. அந்த மனநோயாளியின் யுத்த வெறியால் தான் இன்றைக்கு ஈரானின் அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பமே இருக்கிற மக்கள் திரளில் சரிபாதியாக பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அரசு அமைதி காக்கலாம், ஆனால் இந்திய மக்கள் அமைதி காக்க மாட்டோம். அநீதியை வேடிக்கை பார்க்க மாட்டோம், அராஜகத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம், ஏகாதிபத்தியத்தின் யுத்த வெறியை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த மாபெரும் பேரணி. இன்னும் சிறிது நேரத்தில் காவல்துறையினர் நம்மை கைது செய்ய இருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீதி வெல்லும், நியாயம் வெல்லும், அதுவரையில் நாம் இணைந்து நிற்போம், போர் தொடுப்போம், அறப்போர் தொடுப்போம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்போது நன்றி உரை தமிழ்நாடு ஷியா காதி குலாம் முகமது மெஹதி கான். बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر. مجھے زیادہ بولنا نہیں ہے، لیکن سب سے بڑی بات یہ ہے، کل تک جو ہم رہبر کہتے تھے، آیت اللہ خامنہئی کہتے تھے، پیار سے اپنے رہبر کو سروں پر دیکھتے تھے، آج ہمیں شہید خامنہئی کہنا پڑتا ہے. یہ رمضان کا مہینہ اور دوسرا روزے کی حالت میں شہادت یہ رہبر کی. اور سب سے بڑی دردناک بات یہ ہے کہ ظالم کے 30 میزائل نے ایک چھوٹے سے گھر کے اوپر حملہ کیا. مجھے نہیں معلوم جنازہ کیسے رہبر کا، مجھے نہیں معلوم اپنے جد امام حسین کی طرح پائمال ہو چکا سالم ہے، مجھے نہیں معلوم. 30 میزائل کوئی معمولی بات نہیں. بس میں ایک جملہ کہتا ہوں، حضرت زینب کا جملہ تھے، اپنے بھائی امام حسین سے فرماتی ہیں جس وقت امام حسین رن کو جاتے ہیں، کہتے بھیا رسول اللہ تھے، بابا تھے، ماں تھی، بھائی تھے. رسول اللہ کے بعد بابا ایک ڈھارس تھا، پھر ماں تھی، بابا تھے، بھائی تھے. بابا کی شہادت کے بعد بھائی حسن تھے اور آپ تھے، لیکن اب آپ کے بعد بھائی حسن کے بعد آپ ہو، لیکن آپ کے بعد میرا کیا ہوگا مجھے نہیں معلوم. عزیزو ایسے ہی تھا، ہمارے بھی دلوں میں یہ بات تھی. جس وقت 2020 میں شہید سلیمانی کو شہید کیا گیا تھا، ہم لوگ رہبر کی تصویر دیکھ کر کہتے تھے کچھ بھی ہو جائے رہبر ہمارا سلامت ہے. اس کے بعد شہید نصر اللہ کو شہید کیا گیا، تکلیف بھی بہت، لیکن ڈھارس تھی اس لیے کہ رہبر ہمارے سروں پر ہے. اس کے بعد پچھلے سال سلامی کو شہید کیا گیا، حاجی زادے کو شہید کیا گیا، باقری کو شہید کیا گیا. پھر بھی دل میں ڈھارس تھی اس لیے کہ رہبر ہمارے سروں پر ہے. لیکن جیسے ہی آج صبح میں یہ خبر ملی کہ رہبر دار فانی کو ودا کر گئے، ہمیشہ کے لیے ہمیں چھوڑ کر چلے گئے، ساری دنیا کے مسلمانوں کے دل تڑپنے لگے. اب کون ہے ہمارا؟ اب کون ہے؟ امریکہ شاید مضبوط ہو گیا ہوگا اب تھوڑی دیر کے لیے. جس طریقے سے امام حسین کی شہادت کے بعد یاد رکھو، زندہ حسین ابن علی سے زیادہ خطرناک یزید کے لیے شہید ابا عبداللہ الحسین تھے. اسی طریقے سے شہید خامنہئی زندہ خامنہئی سے زیادہ اسرائیل اور امریکہ کے لیے خطرناک رہیں گے. عزیزوں ہمیں یہ بہت بڑی تکلیف ہے، مشکل ہے، مصیبت ہے یہ، اس لیے کہ ہم نے رہبر کو کھویا ہے. لیکن حسین ابن علی کا شہادت ہمارے سروں کے آنکھوں کے سامنے. حسین کی شہادت کے بعد باطل یہ سمجھ رہا تھا کہ اسلام ختم ہو چکا ہے، اسلام اب کچھ نہیں بننے والا، اسلام اب ختم ہو چکا. حسین ابن علی کے ساتھ کربلا میں دفن ہو چکا، لیکن اسے کیا معلوم آج اسلام کس کس دنیا کے کونے کونے میں پہنچ چکا ہے، اسلام کہاں کہاں پر پہنچ چکا ہے. رہبر کے شہادت کے بعد شاید ٹرمپ یہ سمجھتا ہو کہ اسلام انقلاب اسلامی ختم ہو چکا ہے، لیکن اسے نہیں معلوم کہ انقلاب اسلامی کی زندگی کا ایک نیا دور ہے. ان قریب ہم دیکھیں گے اسرائیل کے دھجیاں اڑ رہے ہیں، ان قریب ہم دیکھیں گے تل ابیب کی نابودی ہو رہی ہے، ان قریب ہم دیکھیں گے حیفا گر رہا ہوگا، ان قریب دیکھیں گے امریکہ کے ہیشبونی تابوت ہو چکی ہوگی. اسلام ہمیشہ بلند تھا. لبیک یا حسین، لبیک یا حسین، لبیک یا حسین. نے ہم پر امید رکھی تھی، ہم نے اسے پورا کیا. ہم نے ان سے کہا کہ ہمارا پروٹیسٹ ہوتا ہے وائلنٹ نہیں ہوتا، ہمارا پروٹیسٹ ہوتا ہے پیسفل ہوتا ہے. الحمدللہ پولیس دیکھ چکی ہمارا پروٹیسٹ پیسفل ہے. میں آپ لوگوں کا شکریہ ادا کرتا ہوں. ہم جانا چاہ رہے تھے 1000 لائٹس، لیکن پولیس نے کہا کہ ہم اجازت نہیں دیں گے. لیکن چونکہ ہم لوگ پیسفل پروٹیسٹ کرنے والے یہاں تک بھی اجازت دیا، ورنہ وہیں پر روکنا چاہ رہے تھے یا روٹ بدلنا چاہ رہے تھے.
भाई उन्होंने जगह बस में बैठो भाई, बस में चढ़ो, पुलिस हमने अरेस्ट कर दिए, या शादी खाने में आधा घंटा रखेंगे, छोड़ डालेंगे। उन्होंने पुलिस के बस में, पुलिस वैन बस அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களையும் கைது செய்யக்கூடிய அளவிற்கு காவல்துறையிடம் வாகன வசதிகள் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் 10,000 15,000 பேரை கைது செய்யக்கூடிய வசதிகள் அவர்களிடம் இல்லை. எனவே இந்த ஜமாத்துடைய போராட்டங்களுடைய முன்னணி வீரர்கள் மட்டுமே இப்போது கைதாக போகிறார்கள். எனவே அனைவரும் அமைதியாக கலைந்து செல்லுமாறு நம்முடைய தலைமை காஜி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல், எந்த சேதங்களுக்கும் ஏற்படுத்தாமல் காவல்துறைக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். ஆமா, கொஞ்சம் பேர் முதன்மை. எனவே காவல்துறைக்கு ஒத்துழைப்பை தந்து அமைதியாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் கலைந்து செல்ல வேண்டும். மிக முக்கியமாக நம்முடைய காமெடி அவர்களுக்காக அத்தனை பேரும் துவா செய்ய கலை சொல்லுங்கள். அரசு முக்கியமான தலைவர்கள், முன்னணி வீரர்கள் கைதாகுவாங்க. 15,000 பேரை கைது செய்த வண்டி இருக்கா? இல்ல. அதனால நீங்க முன்னணி வீரர்கள் மட்டும் கைது செய்யுங்க. நன்றி. भाई भाई हमारे घर के औरतों को पूरा जरा आहिस्ता आहिस्ता रिटर्न करो। औरतों बच्चे पर रिटर्न हो जाओ भाई। कौन अरेस्ट हो तेंगी उल्लाम बस में बैठ जाओ, जाओ जाओ बस में बैठो सो भाई। औरतों लेडीज पर को बच्चा उसको बैठ जाओ, जाओ जाओ बहुत घर में चल जाओ लोगों पर जाओ। एम्बेसी तक जाएंगे। माइक ऑफ करो, माइक ऑफ करो। वो बच्चा के माइक ऑफ करो, बोलो बाबू पे ये कर ले। मीडिया लेती है इब्ने अब्बास, तो माइक ऑफ करो। बा भाई तेरा बस में बैठो, कौन बैठना चाहती बस में बैठो बा।